ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் மிஸ் தி டிராகன் எபிசோட் 15ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யூசி அங்கே தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை தூக்க என்னென்னமோ ஸ்கெட்செல்லாம் போட்டுட்டு ஆள் எதுவும் தெரியாத புள்ள மாதிரி ஒரு இடத்துல சுற்றிட்டு இருக்க. திடீர்னு அங்கே காற்றுலாம் பலமாக வீசுது. அவங்க எதையோ பார்த்து பயப்படுற மாதிரி காமிச்சதோட அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஊருக்கு நடுவில் நம்மால் அவங்க ரெண்டு பேரையும் கட்டி போட்டு வச்சிருக்காரு. மக்கள்லாம் என்ன தேடி இருந்தா இவங்க ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணிருப்பாங்க, இவங்கெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. காட்ஸும் இப்ப அப்படி அங்க வராங்க. மொட்டை எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி கதறான். நீ பொண்ணை வைக்கிறதுக்கு ஒரு டீலர் கிட்ட பேசியிருந்த தெரியுமா, அவனே எல்லா உண்மையை ஒத்துக்கிட்டான். இனிமேல நீ தப்பிக்க முடியாது. அந்த யூசியாங்க இவன் கடத்த ட்ரை பண்ண பொண்ணே நான் தான், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு சொல்ல மொட்டை அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறான். அருவி கேட்ட அந்த காட்ஸும் அவங்க சொன்னதை கேட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டு மொட்டையை அப்படி அங்கிருந்து அலாக்கா தூக்க அவங்க அப்பாவும் இப்ப அந்த இடத்துக்கு வராரு. என்னமா என்ன நடந்துட்டு இருக்கீங்க? அவங்களும் நேத்து என்ன ஒரு டீமன் அட்டாக் பண்ணுச்சு. என்னது, நம்ம ஊர்ல டீமனா? அவங்க ரெண்டு பேரும் இங்க தொங்கிட்டு இருந்த அந்த கேப்ல அவங்க நம்ம மொட்டை கிட்ட கேட்டிருந்திருப்பாங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஆளும் என்ன அன்னைக்கு ஒரு டீமன் அட்டாக் பண்ணுச்சு, அது கண்டிப்பா யூச்சியோட அண்ணன் தான். இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை நான் உன்னை மார்க்கெட்ல வச்சு பார்த்திருக்கேன்னு ஆள் சொல்ல அவங்களும் அப்படியே யோசிக்கிறாங்க. அந்த யூச்சி ஒரு டீமன்னா அப்ப கண்டிப்பா அந்த குயிங்கும் டீமனா தானே இருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம ப்ளூவை தான் காட்டுறாங்க. அவங்க பட்டுக்கும் எந்த கவலையும் இல்லாம வழக்கம் போல ஜாலியா அவங்க வீட்டுல சுத்திட்டு இருக்க. திடீர்னு அங்க அப்படியே இருள் சூழ ஆரம்பிக்குது. அவங்களும் ஏதோ தப்பா நடக்க போறது சென்ஸ் பண்றாங்க. இல்ல இது சரிப்பட்டு வராது, நம்ம முதல் இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஆனா நம்ம பவிலியன் கிங் கொடுத்த கிஃப்ட் வேற உள்ள தனியா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் அதை எடுத்துட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. டக்குன்னு பார்த்தா டோர் ஓபன் ஆகுது. உள்ள ஒரு டீமன் ஹண்டர் அப்படியே வரான். இனிமே உன்னால எப்படி இங்க இருந்து தப்பிக்க முடியும், அதான் பின்வாசல் இருக்குலடா மாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே எஸ்கேப் ஆக போக ஆல் டக்குன்னு அவனோட டீமன் ரோப்பை விட்டு அவங்கள லாக் பண்ணிடுறான். நம்ம ப்ளூவும் சமயம் சிக்கிறாங்க. அவனும் அவன் கூடவே எடுத்து அவங்கள அப்படியே லாக் பண்ண ரெடியாக என்ன பண்றதுன்னு தெரியாம அவசர அவசரமா அவங்க அப்படியே அவங்க ஸ்பெல்ல யூஸ் பண்றாங்க. டிராகன் கிங் டிராகன் கிங் டிராகன் கிங். அடுத்த செகண்டே பார்த்தா நம்ம பவிலியன் கிங் அங்க அப்படியே மாஸ் என்ட்ரி தராரு. அந்த ரோப்பை கட் பண்ணது இல்லாம நம்ம ப்ளூவை கூட்டிட்டு அடுத்த செகண்டே அவருங்கிறது காணாம போக அந்த டீமன் ஹண்டர் அவர் வந்ததையே பார்க்கல போல ஆள் கூடவே பார்த்துட்டு அது மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பவிலியனை தான் காட்டுறாங்க. நம்மால் அவங்க காயத்துக்கு மருந்து போட ரெடி ஆகுறாரு. நம்ம ப்ளூவும் அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒன்னும் தொடவே இல்லை. ஆள் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண நம்ம ப்ளூ டிராகன் கிங்கோட ஸ்பெல்ல நீங்க எப்ப மாத்தினீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப நான் உன்னை காப்பாத்துனது உனக்கு பெருசா தெரியல, ஸ்பெல்ல மாத்தினதான் இப்ப பிரச்சனை. அவங்களும் சரி சரி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க எப்போதுமே இப்படிதான் என்னை கேட்காமலே எனக்காக நிறைய விஷயங்களை நீங்களே முடிவு பண்ணிடுறீங்க. அவரும் இப்ப என்ன உனக்கு என்கிட்ட மெய்டா இருக்க விருப்பம் இல்ல அதானே? சரி நீ போ, இப்பலேருந்து நீ என் மெய்ட் கிடையாது. நம்ம ப்ளூவால இதை நம்பவே முடியல. ஐயா ஜாலின்னு சொல்லிட்டு செம ஹாப்பியா அவங்க அப்படியே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க நம்ம பவிலியன் கிங்க்கு மனசே கஷ்டமாயிடுது. ஆள் அப்படியே அவங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ஆஸ்மத் கேக்க தான் பாக்குறாரு. கொஞ்ச நேரத்திலேயே போன நம்ம ப்ளூவும் அப்படியே திரும்ப போறாங்க. லார்டு உங்களுக்கு அவ்வளவா ஆஸ்மத் கேக்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், அப்பனா இது எனக்காக தானே? சரி நான் எடுத்துக்கிறேன், நீங்க ரொம்பவே ஸ்வீட் செல்ல குட்டின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்மளும் குசியா போயிட்டு அப்படியே வழக்கம் போல லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்க நம்ம ஹீரோக்காக எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருந்த அந்த டிராகனை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க போல. அவங்க கிட்ட இருந்த ஃபயர் ஃபிளைஸை திறந்து விட்டு சீக்கிரம் போய் யூச்சியை கூட்டிட்டு வாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்மளால அங்க வராரு. அவங்களும் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி டக்குன்னு அந்த கர்ச்சீஃப் எடுத்து அப்படியே ஒரு கையில தராங்க. ஆளும் ஒரு செகண்ட் போன லைஃப்ல அவரு நம்ம ஹீரோயின் கிட்ட லவ் டோக்கன் கேட்டது அவங்க ரெடி பண்ண அந்த டிராகன் எம்ப்ராய்டரி இப்போ ஒரு வழியா அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லி சந்தோஷப்படுறாரு. அவங்களோட அந்த கிஃப்ட்டுக்கு பதிலா ஒரு பேப்பர் டிராகனையும் அப்படி அவங்க கிட்ட தர நம்ம ஹீரோயினும் செம ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆளும் அவங்கள கூட்டிட்டு வெளியே வராரு. நீ கொஞ்சம் கண்ணை மூட. நம்ம ஹீரோயினும் கண்ணை மூடிட்டு வெயிட் பண்ண ஆளும் அவர் பவர்ஸை யூஸ் பண்ணி அப்படியே அவங்கள வேற ஒரு இடத்துக்கு இப்ப கூட்டிட்டு போறாரு. அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அந்த ஃப்ளவர் ஃபாரஸ்ட் அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினும் செம ஹாப்பியாகி அப்படியே துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டிராகன் கிங் இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சிங்க? நம்மளும் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை இங்க வந்திருக்கோம், நீ தான் மறந்துட்டேங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் இவ்வளவு சூப்பரான இடத்த நான் மறக்குதா வாய்ப்பே இல்ல. திடீர்னு அவங்களுக்கு அப்படியே ஏதோ ஞாபகம் வருது. நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒருவேளை நான் இதை என் கனவுல பார்த்துருக்கலாம். நம்மளுக்கும் லைட்டா சப்புன்னு ஆயிடுது. இருந்தாலும் அவர் அப்படியே பட்டர்ஃபிளைஸ்ல அங்க வர வச்சு அவங்கள ஒண்ணுமோ அப்படியே ஹாப்பியா ஆக்கிட்டு இருக்க. அவங்களும் அப்படியே லைட்டா ஃபீல் ஆயிடுறாங்க. என்னன்னு தெரியல யூச்சி, உங்க கூட இருக்கும் போதெல்லாம் இந்த உலகம் ரொம்பவே அழகா எனக்கு தெரியுது. ரெண்டு பேரும்
அவங்களும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்க ரெடி ஆகுறாங்க. நம்மளும் லைட்டா அவங்கள கிஸ் பண்ண ஒரு செகண்ட் 2 பேரும் அமைதியாகிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் குசியா போயிட்டு திரும்ப அவர் அப்படியே கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கமாய் சாஞ்சிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆளும் அவங்கள அப்படியே ஹீல் பண்ண அவங்களும் யூச்சி என்ன மன்னிச்சிடுங்க, இப்பெல்லாம் என்னன்னே தெரியல, அடிக்கடி நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன், நம்ம ஹாப்பியா இருந்தோம், எல்லாத்தையும் நான் ஸ்பாயில் பண்ணிட்டேங்கிற மாதிரி அவங்க கேட்க நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ இனிமேலாவது ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்கணுங்கிற மாதிரி ஆள் சொல்ல இப்ப அப்படியே டிராகன் பேலஸ் நம்மால் அவர் பவர்ஸை யூஸ் பண்ணி இன்னமும் நிறைய ஃபயர் ஃபிளைஸை உருவாக்கிட்டு இருக்காரு. நம்ம ஃபேடு மோட்டல் உன்னோட பவர்ஸ் இன்னமும் ரெக்கவர் ஆகல, அதுக்குள்ள எதுக்காக தேவையில்லாம உன் எனர்ஜியை நீ வீணடிச்சிட்டு இருக்க, இது ஆயுனுக்காக, அவ என்னை எப்பெல்லாம் மிஸ் பண்றாளோ அப்பெல்லாம் இதை வச்சுதான் அவ என்ன கூப்பிடுவா. நம்ம ஃபேடு மோட்டல் அப்ப எனக்கும் கொஞ்சம் கொடு, நானும் உன்னை மிஸ் பண்ணும்போது கூப்பிடுவால, நீ நான் கூப்பிடாமல என் பேலஸ்க்கு வந்து உயிரை வாங்கதே போதுங்கிற மாதிரி ஆள் சொல்றாரு. அப்ப நான் இங்க வர்றது உனக்கு தொல்லையா இருக்கா? ஆயுனை பத்தி ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைச்சேன். நம்ம டிராகன் கிங் என்ன விஷயம் கேட்கிறாரு, அதை சொல்லணும்னா ஆயுனுக்கு ஊட்டி விட்ட மாதிரியே நீ எனக்கும் செஸ்னட்டை ஊட்டி விடணும். நம்மளும் இவ வேற நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்றானேன்னு சொல்லி செஸ்னட்டை வச்சு வாயிலே ஒண்ணு விடுறாரு. இப்ப விஷயத்தை சொல்றியா இல்ல உன் பல்லு மொத்தத்தையும் கழட்டிட்டு இந்த செஸ்னட் அங்க வைக்கட்டுமா? நம்ம ஃபேடு மோட்டல் நீ செஞ்சாலும் செய்வான்னு சொல்லி அந்த பாக்கெட்டை மொதல் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டேன். என்ன இருந்தாலும் நீ ஒரு டிராகன், அவ ஒரு ஹியூமன், நீ வர காயப்பட்டிருக்க, உனக்கு பவர்ஸ் தேவை, அதான் உன்னே அறியாம நீ அவளோட பவர்ஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஆயுன் நாளுக்கு நாள் வீக் ஆயிட்டே போறதுக்கு நீ தான் காரணம்னு ஆள் சொல்ல. ஆனா அவளோட போன லைஃப்ல மட்டும் அவளுக்கு எந்த பிரச்சனையுமே வரலையே, ஏன்னா அப்போ உன்கிட்ட உன்னோட ஃபுல் பவர்ஸும் இருந்துச்சு. அதுவும் இல்லாம நீங்க 2 பேரும் வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் வரணும் நீங்க உங்க டைத்தை ஸ்பெண்ட் பண்ணல. யூச்சி ஆயினை விட்டு விலகிட்டுன்னு ஆள் சொல்ல நம்மளும் அப்படியே சாக்காகிற மாதிரி காமிச்சதோட இப்ப அப்படியே மோட்டல் வேர்ல்டு நம்ம ஹீரோயின் அவசர அவசரமா நம்ம ப்ளூவோட வீட்டுக்கு தான் வராங்க. ஊர்ல இருக்கிறவங்களாம் உன்னை ஒரு டீமன் ஹண்டர் பிடிச்சிட்டதாவும் சொல்றாங்க. குயிங் உனக்கு என்னாச்சு? அவங்களுக்கு டக்குன்னு நம்ம ஹீரோவை பத்தின ஞாபகம் வருது. குயிங் ஒரு டீமன்னா அப்ப யூச்சி அவங்க அப்படியே வேக வேகமா அங்கிருந்து கிளம்ப நேரா அவங்க வீட்டுக்கு தான் போறாங்க. அவங்க கிட்ட இருந்த ஃபயர் ஃபிளைஸ் திறந்து விட்டு சீக்கிரம் போய் யூச்சி கிட்ட நான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லுங்க. ஆனா நம்ம ஹீரோ ஏற்கனவே அங்கதான் நின்றுட்டு இருக்காரு. அவங்களும் ரொம்பவே பயப்படுறாங்க. யூச்சிக்கும் குயிங்கும் எதுவுமே ஆயிருக்க கூடாது, கடவுளே கடவுளேன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வேண்டிட்டு இருக்க. நம்மளும் குயிங்கை ப்ரொடக்ட் பண்ண ஜீ இருக்கா, நீ கவலைப்பட வேணான்னு சொல்றாரு. யார் பேசுனதுன்னு சொல்லி அவங்களும் லைட்டா முழிச்சிட்டு இருக்க. டைமும் ஆகுது ஆயிட்டே இருக்கு. ஆனா நம்மளால ஒண்ணுமும் அங்க காணும். அங்கதான் இருக்காரு. ஆனாலும் நம்ம ஹீரோனால அவரை பார்க்க முடியல. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துக்கும் போய் அவர் அப்படியே தேடுறாங்க. கீழே மேலாம் உளுந்து வரைட்டு நம்ம ஹீரோவை எங்கேயுமே காணும். ஒருவேளை அந்த டீமன் ஹண்டர் அவரையும் பிடிச்சிட்டாரான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அலாரம் வைக்க நம்மளும் இப்ப அப்படியே அங்க வராரு. அவரை பார்த்த உடனே அவங்களால அழுகையை கண்ட்ரோல் கூட பண்ண முடியல. ஆனா நம்ம ஹீரோ அங்கேயே நில்லுன்னு சொல்லிடுறாரு. அவங்களும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எதுவும் ஆகல, அதுவே எனக்கு போதும். ஆள் அப்படியே அவர் பவர்ஸை யூஸ் பண்ண அவங்க 2 பேரும் இப்ப அந்த ஃப்ளவர் ஃபாரஸ்ட்டுக்கு தான் வராங்க. அவரு கெட்டப்பே மாறி இருக்கு, பவர்ஸ்லாம் வர யூஸ் பண்றாரு. அப்பனா நீங்க உண்மையிலே ஒரு டீமனா? நம்மளும் ஆமான்னு சொல்ல அப்பனா உடனே இங்க இருந்து தப்பிச்சிருங்க, உங்களை ஒரு பவர்ஃபுல்லான டீமன் ஹண்டர் துரத்திட்டு இருக்காரு. உங்க கர்ச்சீஃப்ல நான் ஒரு டிராகன் பார்த்தேனே, அப்பனா நீங்க ஒரு டிராகன் டீமனா? அவரும் ஆமான்னு சொல்ல அப்ப சரி நீங்க உடனே இங்க இருந்து பறந்து போயிடுங்க, அவனால கண்டிப்பா உங்களை பிடிக்க முடியாது. நம்மளும் என்னை பத்தியும் குயிங்கிங்க பத்தியும் நீ இனிமேலும் கவலைப்பட வேண்டியதில்லை, நாங்க இங்கிருந்து போக போறோம் நாள் சொல்ல. இவ்வளவு நேரம் அவரை காப்பாத்துறத பத்தி யோசிச்சுட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் தோணுது, அப்ப நீங்க போயிட்டீங்கன்னா நான் இனிமே குயிங்க பார்க்க முடியாதா? நம்மால அவ மட்டும் இல்ல நானும் இனிமே இங்க வரமாட்டேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. நான் ஃபைவ் ஃபிளைஸ் திறந்து விட்டாலும் அப்பயும் நீங்க என்ன பார்க்க வர மாட்டீங்களா? நம்மளும் மாட்டேன்னு சொல்ல அவங்களும் டக்குன்னு ஓடி வந்து அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்க அப்படியே அலாரம் வைக்க நம்மளுக்கும் அவரோட பழைய லைஃப்லாம் அப்படியே ஞாபகம் வருது. மனசை கல்லாக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை பிரிச்சு விட, நான் ஒரு டீமன், நம்ம 2 பேரும் நெருங்குறது அவ்வளவு நல்லது இல்ல, அவங்களும் எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து நகர்ந்துக்கிறாங்க. நடந்த எல்லாத்தையும் ஒரு கனவா நினைச்சு மறந்துட சொல்றாரு. அவங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னு பார்த்தாலே தெரியுது. இருந்தாலும் அதுவும் நல்லதுக்கு தான், அப்பதான் நீங்களும் பாதுகாப்பா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை மறந்துடுறேன், நீங்களும் இனிமே நான் பார்க்க வராதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. அடுத்த நாள்ல இருந்து அவங்க வழக்கம் போல அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்ப அந்த பக்கமா போன ஒருத்தங்க தெரியாதனமா ஒரு புக்கு மிஸ் பண்ணிட்டு போக அதுல பார்த்தா லவ் வித் டிராகன் சொல்லி போட்டிருக்கு. அவங்களுக்கும் அவங்களோட டிராகன் அப்படியே ஞாபகம் வராரு. இருந்தாலும் அது எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அவங்க திரும்ப அவங்க வியாபாரத்தை
பார்க்க ஆரம்பிக்கும். அவங்களால சுத்தமா முடியல. ஃப்ளவர்ஸ் பறிக்கலான்னு போனா அங்கேயும் நம்ம ஹீரோவோட ஞாபகங்கள். யூச்சி, நான் உங்களை முடிஞ்ச அளவுக்கு மறக்க தான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியலன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அப்படியே அழ ஆரம்பிக்கும். இப்ப அப்படியே நேரா நம்ம பவிலியனை தான் காட்டுறாங்க. நம்ம ப்ளூ வழக்கம் போல அவங்க மெட்டர் மார்க்கை மறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. சே, இந்த வாட்டியும் டிசைன் கோணல போயிடுச்சு. பவிலியன் கிங் மட்டும் நமக்கு அடிக்கடி இந்த மாதிரி மேக்கப் போட்டு விட்டாருன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். சே, அதுக்காக லார்ட் கிட்டே டெய்லி போய் நிக்க முடியும். ஒருவேளை நம்ம கிட்ட நிறைய ஆர்னமெண்ட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும், அதை வச்சு நம்ம அதை ஈஸியா மறைச்சிடலாம். அதை கேட்ட நம்ம பவிலியன் கிங் அவங்களுக்காகவே நிறைய ஆர்னமெண்ட்ஸை பார்த்து பார்த்து ரெடி பண்றாரு. நம்ம ப்ளூவும் அவர் எதிர்பார்த்த மாதிரி அதை பார்த்த உடனே செம ஹாப்பி ஆகுறாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனா நம்ம மெட்டர் மார்க் பிடிக்காம தான் அவரு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரா? அது என்ன அவ்வளவு மோசமாவா இருக்குன்னு சொல்லிட்டு லார்ட் எனக்கு இந்த கிஃப்ட்லாம் வேணான்னு சொல்றாங்க. நம்மளும் டக்குன்னு அப்படியே அவங்க கையை பிடிக்கிறாரு. அவங்க நெத்தில இருந்த அந்த ஆர்னமெண்ட் லைட்டை விலக அவரும் அவங்க மெட்டர் மார்க்க ஒரு செகண்ட் பார்க்க நம்ம ப்ளூ திரும்பவும் டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த மெட்டர் மார்க் பார்க்க அவ்வளவு மோசமா இருந்தா அதை நேரம் சொல்ல வேண்டியதானே, அதை விட்டுட்டு எதுக்காக இந்த மாதிரி கிஃப்ட்லாம் கொடுத்து என்ன இன்னமும் காயப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிட்டு அங்கிருந்து கிளம்பு. நம்மளும் அன்னைக்கு அவங்க மார்க்க மறைய வைக்க ட்ரை பண்ணதெல்லாம் அப்படியே நினைச்சு பார்க்கிறாரு. ஆனா அது அவங்களை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்கும். அப்பனா ஆர்னமெண்ட்ஸ் அந்த டிசைன்ஸ்லாம் உனக்கு விருப்பம் இல்லை, அந்த மெட்டர் மார்க்கை எப்படியாவது மறைய வைக்கணும் தான் நீ நினைக்கிற. ஆளும் ஒரு வழியா பாயிண்ட பிடிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட அப்படியே எபிசோட் 15 முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சீரீஸ் இப்பயும் உங்க ஆல் டைம் ஃபேவரட்டா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.